அடக்கம் 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 பொறுமையினை நிதானத்தில் சிறந்தவன் உலகத்திலே ரொம்ப நாள் இருப்பான். பொறுமையா இருக்கும் உலகத்தில் ரொம்ப நாள் இருப்பான். நாளைக்கு இருப்பான். ஆத்திரப்பட்டவன் அப்படியே போயிடுவான். நான் பொறுமையா இருக்கேன். அப்படி பொறுமையிலே மனிதன் தான் ஒரு பொறுமை வேணும். ஆணாக பிறந்தால் பெண்ணாக பிறந்தனாலே அரும்பெரும் தாய்மார்களும் அப்படி இந்த பெருத்த ராஜசபையாப்பட்டது இன்னைக்கு சேலம் மாவட்டத்துல என்ன ஊர் இது? இது கூட தெரியாம மயிறு கூத்தாடுது. அடிக்கும்போது நல்லா தங்கப்பட ஏட்டு ஊர்வதி ராமகவுண்டனூர் கிராமத்தில் வாழ்ந்து ஊர் பெற்ற நம்மளுடைய அற்புதமான ஒரு இனத்தார் யாரு? அருந்ததி மக்கள். வசிஷ்ட முனிவருக்கும் அத்தியா முனிவருக்கும் அருந்ததி ஈன்றெடுத்த அற்புதமான பொதுமக்கள் எல்லாம் இன்னைக்கு ஒன்றாக கூடி நம்முடைய 1000 கண் படித்தொழாது வராசக்தி மாரியம்மனுக்கும் மக்கள் கடங்காத மதுரை வீரனுக்கும் பூச்சிட்டு பொங்கலுக்கு தேர் திருவிழா தெருக்கூத்து அரங்கேற்றம் செய்திருக்கிறார்கள். தர்ம வேஷம் போட்டு நான் பாக்குறேன். அப்படியாக இருந்தாலும் நம்முடைய அறுபது மக்கள் இன்னைக்கு ஒன்றாக சேர்ந்து சாப்பாடு ஏற்பாடு எப்படி சத்தியமா சொல்றீங்க. ஆனா எத்தனையோ ஊர்கள் கூத்தாடு இருக்குங்க. ஆனா இந்த ஊர் சாப்பாடு மாதிரி எங்க ஊர்ல இல்லைங்க. அப்பளங்க பஜ்ஜி சட்டிலாம் அப்பளம் பஜ்ஜி பொரியல் ரசம் சாம்பார். இந்த சாப்பாடுக்காகவே போடா போடா இந்த சாப்பாடுக்காகவே ஜிலேபி சாப்பாடு ஏற்பாடு எப்படி? இந்த சாப்பாடுக்காகவே இன்னைக்கு ஒரு நைட் நம்ம சும்மாவே இன்னைக்கு ஆடலாம். நீ இன்னைக்கு ஆடிட்டு இல்ல எனக்கு 3000 கொடுத்தா போதும். நீங்க ஆட்டுவோம். ஏன் என்ன காரணம்? குழு கந்து கட்டணும். ஆமா குழு அடிக்குதா? குழு கந்து கட்டணும். ஆமா சார். நாங்கெல்லாம் சும்மா ஆடிட்டு வருது. நீ வாய் வச்சுக்கோங்க. ரெண்டு வண்டி வாடகைக்கு நம்முடைய பொருட்களாம் சாப்பாடு ஏற்பாடு செய்து கொடுத்து இன்னைக்கு சம்பளத்தை 35,000 சம்பளத்தை கொடுத்து பேசுறீங்க. 35,000 40,000. சரி 40,000 சம்பளத்தை கொடுத்து அற்புதமான தீப ஒளியும் தெய்வீகமான வந்த சபை இந்த தினம் அரங்கேற்று செய்திருக்கிறார்கள். பவானி சேர்ந்த நம்மளுக்கெல்லாம் புரடனுக்கு கண் வைத்து கொடுத்தது போல வழிகாட்டியவர் யார்? செங்கோடன் வாத்தியார். ஆமா ஆமா செங்கோடன் வாத்தியாருடைய நாடக குழுவை அழைத்து வந்து இன்று வரை நாடகம் வைத்திருக்கிறார்கள். இன்னைக்கு ஒரு நாடகம் வச்சிருக்காங்க. அப்படியாக இருந்தாலும் அற்புதமான ஒரு பிரிவு. அந்த பிரிவில என்ன நாடகம்? பாஞ்சாலி குறைவஞ்சி. அருமையான ஒரு நாடகம். பாண்டவருடைய கதையில இந்த நாடகத்தை பாக்குறவங்களுக்கும் கேட்கறவங்களுக்கும் எவ்வளவு ஒரு கவலை கஷ்டம் துன்பம் கண்ட ஆபத்து இப்படி என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு கஷ்டமே எப்படியாவது ஒரு கண்ட இருந்தாலும் இந்த பாஞ்சாலி குறவஞ்ச நாடக ஊர் வச்சுட்டாவே எவ்வளவு ஒரு கவலை கஷ்டம் வறண்ட பூமியாக இருந்தாலும் செல்லஞ்செழிப்பா வருவான். ஆமா அப்படியே வச்ச நாடகத்தை இந்த ராஜசபையில இன்னைக்கு அரங்கேற்று செய்திருக்கிறார்கள். அப்படி இருந்தாலும் பாஞ்சாலி குறவஞ்சு என்று சொல்லக்கூடிய நாடகத்திலே நான் வந்து யாரு தங்கள் யாருங்க? தங்கள் பெயர் என்ன? தங்கள் மாணவர்கள் என்ன? அப்பா யாரு? இதெல்லாம் ஒண்ணு கூட
அகந்தை இது எல்லாம் என்கிட்ட எதுவுமே இருக்காது. நீதி, நேர்மை, தர்மம், ஆனந்த அகந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய இது எதுவுமே தெரியாத தர்மத்திற்கெல்லாம் அதிபனாகிய என்னுடைய பேர் பூலோக தர்மர் என்றே. யம தர்மன் நல்லவனுக்கு யம அதாவது நல்லவன், கெட்டவனுக்கு யம தர்மராஜன் நான் தான். நீதி தவறாதவன், நேர்மை தவறாதவன், ஓடு தவறாதவன், என்னுடைய பெயர் பூலோக தர்மர். பூலோக தர்மம்னா இந்த பூலோகத்தில் கூடிய நான். யமலோக தர்மம்னா உன்னை உசுரோடு அப்படியே உயிரோடு தூக்கி போகிறது யமன். நான் என்ன சார் தப்பு பண்ணீங்க? ஆமா, நான் ஒரு தப்பு பண்ணீங்க. ஆனா பூலோக தர்மன் சொன்னீங்க. தர்மராக நீங்க இருந்தாலும் உங்கள் பெற்ற தாய் தந்தை யார் சாமி? என் தாயா, அண்ணையா, அம்மாயா இதெல்லாம் சொல்லியா வர வேணும். புத்தி மந்தாரி எனக்கு இருந்து தாய். ஓ, புத்தி மந்தாரி இருந்து தாய் மாதிரி. அப்பா யார்? என்னுடைய தந்தை யார் தெரியுமா? பாண்டு மகாராஜன். ஓ, பாண்டு மகாராஜன். ஆமா. புத்தி மந்தாரி ரெண்டு அம்மா, ஒரு அப்பா ஒரு அம்மா. எனக்கு ரெண்டு அப்பா ஒரு அம்மா. அப்பா ஒரு ஆம்பளை 3 வருஷம் கொண்டாடி கூட கட்டலாம். ஆமா. ஒரு பொம்பளை எப்படி 2 அம்மா தப்பா நினைக்காதீங்க. உங்களுக்கு 2 அம்மா ஒரு அப்பான்னு சொன்னீங்க. எனக்கு 2 அப்பா ஒரு அம்மான்னு சொன்னீங்க. அது என்ன அர்த்தம்னு கேக்குறீங்க? ஒண்ணு வந்து என்ன பெத்தப்பா ஒண்ணுங்க. ஆமாங்க. இன்னொன்னு சித்தப்பா ஒண்ணுங்க. எப்பயுமே சித்தப்பனை பிரிச்சு பேசுறது பேச மாட்டேங்க. அதனால அப்பா எனக்கு 2 அப்பா. 2 அப்பா. அண்ணன் தம்பி. அறிவியல புத்தியில கூர்மையும் மிகுந்த என்னுடைய வந்தீங்க. நம்ம வந்து சோறு திக்கிறோம் கண்ட கேப். பிரியாணி சாப்பிடுங்க.
அப்படி இருந்தாலும் பாண்டி மகாராஜனுக்கும் குந்தி மந்தாரிக்கும் நான் ஒன்றி ஒருவனாக பிறந்தனா இல்லையப்பா. கூட பிறந்தவர்கள் கூட்டு பால் உண்டவர்கள் சேர பிறந்தவர்கள் சேர்ந்து பால் உண்டவர்கள் எத்தனை பேர் என்று உனக்கு தெரியுமா? தெரிவிக்கிறேன். என் கூட பிறந்தவர்கள் நாங்களோ பாண்டவர்கள் இவர்கள். சரிங்க. 5 பேர் சொல்றீங்களே, யார் யார் பிறந்தீங்க? 5 பேர் அண்ணன் தம்பியாக இருந்தார்கள். எனக்கு ஒரே ஒரு தங்கை மட்டும் இருந்தால் கடைசியாக. அவங்க யாருங்க? நாங்க 5 பேர் பேரு கேட்கிறேன். தர்மேனிக்கும் தர்ம சகாயம் தர்மத்துக்கு தலைவலக்கூடிய என்னுடைய பேர் பூலோக தருமர். தாங்க பேர் தர்மராஜன். ஆமா. ஆனா மீதி 4 பேர் யாருங்க? எனக்கு பின்னிட்டு யார் பிறந்தவர்கள்? 16,000 யானை கஜபலம் வரித்த மதகத்தியம்மன். ஆமா. மூன்றாவது இன்னைக்கு சொல்லிக்கின்ற பிறந்தவன் ஆளானாக அர்ஜுனன். நான்காவது சாஸ்திரமிக்க சகாதேவன். ஐந்தாவதுங்க நகல் என்று சொல்லக்கூடியவர்கள். சின்ன சந்தேகம். ஏங்க, உங்களுக்கு அம்மா 2 பேர் சொன்னீங்க, குந்தி மந்தாரி சொன்னீங்க. இந்த குந்தம்மா தேவிக்கு யாராவது பிறந்தாங்க? இந்த மந்தார் தேவிக்கு யாராவது பிறந்தாங்க? அவங்க சோத்துக்கு கண்ணை கேட்பேன். அவன் வாங்குற 5 எக்ஸ்ட் வாங்குறாங்க. தெளிவா எவ்வளவு தெளிவா பேசுறாங்க. இது ஒண்ணுதான் மந்திரி அங்கெல்லாம் நோடி படிக்குவார். இது மாதிரி தான் கேட்கணும். 5 பேர் சொல்றீங்க, 2 அம்மா சொல்றீங்க, யாருக்கு பிறந்து சொல்றீங்க. கடைசியாக தங்கச்சி யாருக்கு பிறந்து தெரியுமா? சங்கில பிறந்ததுனாலே என்னுடைய தங்கை கடைசியாக பிறந்தது சங்குவதி. சங்குவதி 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 6 கிலோ மாசம் ஊத்திட்டு போறாங்களா? சங்குவதி. ஆமா. இந்த 2 தாய்க்கு யார் யார் பிறந்தது தெரியுமா? தர்மன், பீமன், அர்ஜுனன் சொல்லக்கூடிய நாங்க 3 பேருக்கும் பெரிய தாயாகிய குந்தமாதேவிக்கு பிறந்தோம். 3 பேர் பிறந்தீங்க. அந்த நகுலன் சகாதேவன் சொன்னீங்களே, அது யாருக்கு பிறந்தாங்க? நகுலன் சகாதேவன் சங்குவதியும் மந்தாதேவன் சொல்லக்கூடிய 2வது அம்மாவுக்கு பிறந்தோம். ஆமா, மந்தாதேவிக்கு. ஆமா. சரிங்க. இப்படி நாங்கள் பாண்டவர்கள் பிறந்து வளர்ந்தாலும் தர்மத்திலும் நீதியிலும் நேர்மையிலும் பாண்டவர்களை கண்டால் வணங்காதையும் கூட வணங்கணும். எப்படி வணங்காதவரும் வணங்கணும். ஆமா. கோடு தவறாத குடும்பத்தில் பிறந்தவர்கள், சத்தியம் தவறாத சந்திர குலத்தில் பிறந்தவர்கள். இப்படி இந்த பாண்டவர்களை இந்தியன் உலகத்தில் யாருமே இல்லை. ஆமா. தர்மத்தில் நீதியிலும். ஆமா. நீங்க சொன்ன மாதிரி. ஆனா அப்படி கேளுங்க, இந்த கோடு தவறாத குருகுலம் சொன்னீங்க, சத்தியம் தவறாத சந்திரகுலம் சொன்னீங்க, அதுக்கு என்ன அர்த்தம்? சத்தியனா உன்னாட்டு கோட்டை குடிச்சிட்டு சத்தியமான கூட்டு வரங்க அப்படின்னு வீட்டு படுத்துட்டு இருப்பாரு. வீட்டு படுத்துங்க, எழுப்பிட்டு வந்துருவோம். எழுப்பிட்டாலும் ஒரு நாளைக்கு கிமிக்கு தரையில வேலைக்கு போனாலும் வெட்டி போனாலும் சத்தியம் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு போடலாம். அதுக்கு பேர் என்ன? சத்தியம் தவழ்ந்தவர்கள். நாங்க என்ன பண்ணுவோம்? அந்த இடத்துக்கு உயிரே போனாலும் சரி, வந்தாலும் சரி, பெட்ரோல்னாலும் சரி, யாருன்னா கடை வாங்கி அடிச்சுட்டு வந்து ஆர்டர் அடிச்சு வருவோம். சின்ன சந்தேகங்க, நீங்க வண்டி பஞ்சரானாலும் வந்துட்டீங்க, அதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. ஆனா கையில 100-200 கூட வச்சுக்க மாட்டீங்களா? கையில வச்சிருந்தாலும் அடிச்சுட்டு போவான். கையில மனசன் போன் பண்ணி பெட்ரோல் காசு கேட்கலாம். இந்நேரம் ரத்தம் உனக்கு வந்து பொச்சு முடியுது சொல்றது. இதே விஷயம் போட்டா நித்திரையா இருக்கும். கொள்ளக்காரர் சேர்ந்து அப்படியாக இருந்தாலும் இந்த தர்மம் நீதி நாகரிகம் தவறாத இந்த தர்மருடைய குடும்பம் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு எதிரி இருக்கிறாங்கப்பா. 56 தேசம் 56 தேசம். ஏன்னா
நான் சான்சான்னு இருப்பேன்னு சொன்னாங்க. ஐம்பத்தாறு தேசத்திலே என்னுடைய தந்தையோட பிறந்தவர்கள் எத்தனை பேர்? 3 பேர் ஆண் பிள்ளைகள். ஆமா, ஆண் பிள்ளைகள் 3 பேர் சொல்றீங்களே. எங்க அப்பனோட பிறந்தவங்க. ஆமா, யாரா இருந்தாங்க? திருதராட்சிய மன்னன். அதுக்கு என்னுடைய பெரியப்பா திருதராட்சிய மன்னன், என்னுடைய தந்தை பாண்டு மகாராஜன், என்னுடைய சிறிய தந்தை சித்தப்பா வந்து விதர்ண மகாராஜன். பாண்டு மகாராஜனுக்கும் அதாவது என் தந்தைக்கு திருமணம், எங்க பெரியப்பாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. யாருக்கு? பாண்டு மகாராஜனுக்கும் திருதராட்சியனுக்கும் திருமணமாகி குழந்தை குட்டியோடு இருக்கிறோம். எங்களுடைய சித்தப்பாகிய யார் விதுர மகாராஜன் கல்யாணமே வேணான்னு சன்னாசியா போயிட்டார். ஆமா, இப்படி சன்னாசியாக போகும் காலத்துல எங்க பாண்டவர்கள் நாங்கள் 5 பேர் பிறந்தமே. எங்க பெரியப்பா யாரு? திருதராட்சிய மன்னனுக்கும் காந்தாரிக்கும் எத்தனை பேர் பிறந்தார்கள்? சரியாக 100 ஆண் பிள்ளைகள் பிறந்தார்கள். 100 பேருங்க. ஆமா, சரியாக 100 பேர் ஆண் பிள்ளைகளா பிறந்து 5 சிறு வயதுல அண்ணன் தம்பி, 10 வயசுல பங்காளி சொல்லக்கூடிய நாள் போக போக பகையாளியாக மாறிவிட்டோம். ஆனா பகையால மாறிட்டீங்க. ஆமா, துரியோதனுடைய மனசுல எப்பயுமே வஞ்சகம் நிறைய இருக்கும். ஆமா, சிறு வயதுல இருந்து யானையட்டம் குதிரையட்டம் கல்வி ஞானம் புத்தி புகட்டக்கூடிய எந்த இடத்துக்கு போனாலும் பாண்டவர்கள் வெற்றி வெற்றி என்று வெற்றி முரசு கொண்டு வருவார். உங்களுக்கு வெற்றிங்க. படிப்பிலும் சரி, போட்டியிலும் சரி, சண்டையிலும் சரி, எங்க போனாலும் இந்த பாண்டவரை வெல்ல யாருனால முடியல. இதையே மனதில் கொண்டு துரியோதனன் என்ன செய்தான்? ஆக்கிறது நாம 100 பேர் இருக்கிறோம், ஆனா பாண்டவர் 5 பேர் இருக்கிறாங்க. எங்க போனாலும் இவங்கதான் முதலிட வரான்னு சொல்லி வஞ்சகப்பட்டது உருவாக்கியாதியா அந்த துரியோதன் பக்கமாக இருக்கிறாரே ஜெகினி. ஜெகினி அத மெருகு ஏத்தி ஏத்தி துரியோதனுடைய எண்ணத்தின் சிந்தனத்தை எல்லாம் மாற்றி பாண்டவர் பக்கம் பகையாக உருவாக்கி விட்டார். நீங்க இருப்பது 100 பேர். இந்த 100 பேரும் எதையுமே உங்களால முடியல, எந்த காரியம் எடுத்தாலும் முடியல. ஒரு கயிறுக்கு போட்டியில் சரி, அதாவது யுத்தமாக இருந்தாலும் சரி, சண்டையாக இருந்தாலும் சரி, படிக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த 100 பேர் இருக்கிறீங்களா, 100 பேர் யாரோ ஒருத்தர் திறமசாலி இல்ல. ஆனா பாண்டவர் பார், தர்மன் வந்து தர்மே நீதி தர்மே சகாயன்னு ஒதுக்கிறான். ஆனா அந்த பீமன் பார்த்தியா 1000 கஜேந்திர பல படைத்தவன். 1000 பேர் வந்தாலும் அவன் ஒன்றே நின்று சமாளிக்கூடிய திறமசாலி. அர்ஜுனோ வில்வித்திலே வீரசாலி, நகர சகாதேவனோ சாஸ்திரத்துல மிகுந்தவராக இருக்கிறார்கள். இந்த துரியோதனுடைய அண்ணன் தம்பிகள் 100 சேர்ந்து உங்களை நாட்டிலே யாவனாசு வெற்றிக்கூடிய ஒரு நாசு செஞ்சீங்களா அப்படின்னு 5 சிறு வயசுல இருந்து மெருகேத்தி மெருகேத்தி ஆண்டவர்களை கண்டால் எருப்பாய் விட்டான் அந்த துரியோதனன். ஆமா, பங்காளிங்க. ஆமா, என்னாச்சு? தக்க பருவம் இந்த பாண்டவர்களுக்கு சரியான பருவம் வந்தது. அதற்கு பின்பதாக இந்த 56 தேசத்தையும் பிரிக்கணும். கல்யாணம் முடிக்கல, அவங்களுக்கு குழந்தை குட்டி இல்ல. என்னுடைய பெரியப்பா மகன் துரியோதனுக்கும் இந்த பாண்டவர்களுக்கும் நாட்டை பிரிக்கணும் அல்லவா? அப்படி குரு பெரியவர்கள் அப்படி ராஜசபை அமைத்து என்ன செய்தார்கள்? நாட்டை பிரித்தார்கள். நாட்டை 2ஆக பிரித்தார்கள். எப்படிங்க? 56 தேசத்தையும் செரிப்பாதியாக பிரித்தார்கள். இப்படி செரிப்பாதியை பிரித்ததுமே துரியோதனுடைய வந்தம் பாரு என்ன நினைச்சான் தெரியுமா? குறுக்கு பெரியவர்களே, அவங்கள பார்த்து இந்த கேள்வி கேட்கிறான். அடே, நாங்க இருக்கிறது அண்ணன் தம்பி 100 பேர் இருக்கிறோம், பாண்டவர் இருக்கிறது 5 பேர் இருக்கிறாங்க. ஏன்னா ஏதோ ஒரு மண்டையில மூளை இருந்தா 100 பேருக்கு சரி நாடு, இந்த பாண்டவருக்கு பாதி நாடா அப்படின்னு சொல்லி தன்னுடைய மஞ்சகத்தில் இருந்த கோபத்தை எல்லாம் ஒரு பெரியவர் என்று காட்டினான். எப்படி? ஒரு பெரியவர் சொன்னார்கள், ஏப்பா பாண்டவர் 5 பேர் பிறந்தாங்க, அண்ணன் தம்பி 2 பேர், 3 பேத்துல ஒரு கல்யாணம் வேண்டாம்னா அவனுக்கு நாடு நகரம் எதுவும் கிடையாது. ஆனால் திருதராட்சி மன்னனுக்கு கல்யாணம் ஆச்சு, எங்க அப்பா பாண்டு மகாராஜ் கல்யாணம் ஆச்சு. அந்த காடு இருந்தா அதை எப்படி கொடுப்பாங்க? ஒரு காடு இருந்தா அவன் இவங்க அப்பா வந்து 10 குழந்தை, எங்க அப்பா இங்க வாங்க பெரிய ராஜேந்திரன்
மன்னர்கள் 100 பேர் பிறந்தாங்க. ஒரு காட்டு ஒரு ஏக்கரா காட்டு பிரிச்சா அண்ணன் தம்பிக்கு பிரிப்பாங்களா இல்ல குடும்ப பாக பிரிவினை வந்தாங்களா? அண்ணன் தம்பி வகையில தான் பிரிப்பாங்க. அப்ப மாதிரி 4 பேரு. ஆமாங்க. 3 அப்பமாரு 4 பசங்க. சரி. ஒரு அப்பனும் ஒரே பையன். சரி. அவனுக்கு தான் சரியா தான் பிரிச்சாங்க. இதுதானே நீதி. அதுதான் நீதி, அதான் நியாயம். ஆனால் துரியோதனுடைய கெட்ட எண்ணம் ஜெகனுடைய பேச்சை கொண்டு இந்த பாண்டவர்களை விரட்டக்கூடாது. நம்மளுக்கு சரி பாதி நாடு தானே கொடுத்தாங்க. இவங்க நாட்டில் வைத்தாதானே இந்த நாட்டை ஆடுவாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்தாரு? ஒரு திருவிழா ஒரு பெரிய பனிங்களால் மாளிகை கட்டி அந்த மாளிகைக்கு யார் சொன்னது ஐடியா? மகாபலி ஜெகினி. ஜெகினி என்ன செய்தான்? இந்த பாண்டவர்களை இப்படியே விட்டா இந்த நாடு பாதி நாடு உங்களுக்கு எல்லாம் போயிடும். இந்த பாண்டவர்களை ஒழித்தாதான் நீங்க நல்லா இருக்குன்னு சொல்லி ஜெகினிக்கு யாரு கூதி விடுறாங்க? துரியோதனுக்கு கூதி விடுறாங்க. ஆமா. அப்படி அப்படி சுந்தரமானவர்களை ஜெகனியுடைய மனதை, அதாவது துரியோதனுடைய மனசை மாற்றி எப்படியாவது பாண்டவர்களை அழிக்க வேண்டும் சொல்லி துரியோதனன் என்ன சொல்றான்? இவர்களை விட வேண்டாம், அரண்மனை கட்டி விட்டோம். இந்த அரண்மனைக்கு 56 தேச மன்னர் அழைத்து வந்து அவர்களை மானப்பங்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த அரண்மனைக்கு என்ன செய்தான்? 56 தேச மன்னர்கள் அழைத்தான். பெருத்த ராஜசபை கூடியது. அந்த ராஜசபையில் என்ன செய்தான்? சமையல் ஆவதற்கு கொஞ்சம் நேரம் ஆகும், சாப்பாடு கொஞ்சம் நேரம் ஆகும். அதற்கு முன்பதாக இந்த ராஜசபையில சும்மா உட்கார்ந்து என்ன மூதே பிடிக்கும். அதனால ஏதோ ஒரு விளையாட்டு விளையாடலாம் என்ன அப்படின்னு சொல்லி என்ன செய்தார்கள்? பகடி ஆடலாம்னு சொன்னாங்க. பகடினா தாய்மாடி. ஏய் பகமாடி சவுண்ட் போடுறா, நம்மளோட பயங்கரமா பகடை ஆடலாம் அப்படின்னு சொல்லி ஜெகனுடைய வார்த்தை கேட்டு எங்கிட்ட கேட்டாங்க. சும்மா உட்கார்ந்து பெருத்த ராஜசபை சாப்பாடு கொஞ்சம் நேரம் ஆகும், மூதிய சபையான்னு சொல்லி எங்கிட்ட கேட்டாரு. அதற்கு நான் என்ன செய்தேன்? எங்க அண்ணன் தம்பி யாரு? துரியோதனன் என் தம்பி தான், பாண்டவர்கள் என் தம்பி தான். அதனால எங்களுக்குள்ள இந்த வீர விளையாட்டு வேண்டாம் அப்படின்னு நான் எடுத்து புரிவிச்சேன். அதற்கு ஜெகன் என்ன சொன்னாரு? சும்மா விளையாட்டு என்னப்பா அப்படின்னு சொல்லி அதாவது தாயம் ஆடலாம் என்று பகடை ஆடலாம் என்று சொன்னார். நானும் சரி சும்மா சொல்லி பகடை உரிக்கணும். முதலாக அரசு ஜெயிச்சது இந்த தர்மேனிக்கும் தர்மிய சகாமணி சொல்லக்கூடிய இந்த தர்மர் நான் வென்றேன்.
தெளிவா கேட்டுருக்காருங்க. அப்படி தெளிவா இந்த கேக்குறாரு. தர்மம் மட்டும் வேளாண்மை சொல்லி ஆண்டவன் மாயவனை கோரி இந்த பகடக்காய் இப்படி விட்டுமாறு தாயம் விழுந்தது. முதலாக நான் ஜெயித்ததுனாலே ஜெகனி என்ன செய்தான்? தர்மத்துக்கு அன்னைக்கு வாழ்வு இருக்குது, அதனால இந்த தர்மர் எல்லாத்தையும் ஜெயிச்சிருவான் அப்படின்னு சொல்லி அந்த ஜெகனியாகப்பட்டவனியா சூது தெரிந்தவன். ஆமா, இந்தி சூனியம் காத்து கருப்புன்னு சொல்றோம்ல, அந்த சூது தெரிந்தவன். துரியோதனா நீ உருக்கு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி முதல்ல நான் ஜெயிச்சல. அது என்ன செய்தார்கள்? முதல்ல ஜெயிச்சது பிள்ளையாருக்கு போட்டு போட்டான். பிள்ளையாருக்கு போகட்டும். பிள்ளையார் ஆட்டம். முத ஆடினது பிள்ளையாருக்கு போட்டு பிள்ளையார் ஆட்டம் தான். இரண்டாவது ஜெகனி தான் பயங்கரமான தந்திரம் அடிச்சவன். அவன் கேட்டதே விழுந்து கொண்டிருந்தது. சும்மா ஆடினால் அந்த ஆட்சியத்துல ஒரு அப்படின்னு சொல்லி கோமாளிக்கு ஒரு நாள் 700 ஆடுனா அதுக்கு ரசனை இருக்காதுன்னு சொல்லி என்ன செய்தான்? ஏதோ ஒரு பொருள் வைத்து விளையாடலாம் என்று சொல்லி என்ன செய்தான்? ஆமா, முத எங்களுடைய சைனுகளை கழட்டி வச்சாடணும். ஆமா, அப்புறம் மகனை வைத்தாடணும். இப்படி ஒவ்வொன்றாக அந்த ஜெகனுடைய வார்த்தை கேட்டு என்ன செய்தான் தெரியுமா? நாடு நகரம் நவீன செங்கோல் ஆளும்படை சேனிப்படை இப்படி என்று சொல்லக்கூடிய உப்பு சட்டி உறவோடு இப்படி நாடு நகரம் நவீன செங்கோல் ஆளும்படை சேனப்படை உப்பு சட்டி எதுக்காக அது கூட அந்த தாயத்துல தந்திரமாக ஜெயிச்சுட்டான். ஆமா, துரியோதனன் ஜெகனுடைய வார்த்தை கேட்டு சூதினாலே என்ன செய்தோம்? சரி, இவன் தமாசு சும்மாதான விளையாடணும். சரி, சமையல் ஆகிவிட்டது, ஆளுக்கு ஒரு சாப்பிட்டு அவங்க வேலையை போய் பார்க்கலாம். துரியோதனா இவ்வளவு நேரம் விளையாடணும்ல, அந்த பொருள் எல்லாம் திருப்பி கொடு என்று கேட்டோம். எப்படியோ மச்சவன் அதே தர்மா பாண்டவர்கள் என்னிடையே இவ்வளவு சூதாடினீங்கல்ல, இந்த சூதில் வைத்தாளுன பொன் பொருள் ஆடு எவரன் எல்லாமே எனக்கு தான் சொந்தம். நவீன செங்கல் சொல்றோம்ல, அந்த 56 தேசத்துல பாதி கூட்ட ஒப்படைச்சாங்களே, அது பூரா இப்ப எங்கிட்ட வந்துருச்சு. சரிங்க, வாயை பொத்திட்டு போங்கடானா. யாரும் துரியோதனன் சொல்லிட்டாங்க. ஆமா, சரிங்க. என்ன ஆச்சரியமாக இருக்குது, சும்மாதானே விளையாட சொன்னோம் அப்படின்னு சொல்லி மாமனை கூப்பிட்டு கேட்டோம். கண்ணன் பரந்தாமன் நடுவீட்டு குத்து விளக்கு கண்ணா முதல் கடவுள் மாயவரை கூப்பிட்டு அழைத்து மாமா இப்படி நடக்குது என்று கேட்டான். இந்த மாயவன் என்னுடைய பேச்சை கேட்டு கண்ணன் போய் துரியோதனன் கேட்டான். துரியோதனா சும்மாதானே விளையாடணும், தமாஷானா கொடு அப்படின்னு அந்த துரியோதனன் என்ன செய்தது தெரியுமா? ஏய், இது அங்க மங்காள அண்ணன் தம்பி சண்டை. ஆமா, இன்னைக்கு கூட போயிடும். நீ உரம்பரையா வந்தையா மூக்கு பிடிக்க தின்னையா மூடி போட்டான். யாரு? அந்த துரியோதனன் கண்ணனை பார்த்து கேட்டான். இதற்கு என்னதான் செய்வதுன்னு சொல்லி குரு பேருகளோ எல்லாருமே கேட்க துரியோதனன் என்ன செய்தான்? இந்த நாடு நகரம் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா பாஞ்சாலி உங்களுக்கு ஒரே பொண்டாடினு பேர் வச்சுக்கிறீங்களா? இந்த பாஞ்சாலி வச்சு சூடு ஆடுங்க, இந்த சூதில் ஜெயித்து விட்டால் எல்லாம் உங்களுக்கு அப்படின்றான். ஆமா, ஆனால் அதே சொன்னது பிறவாக என்னுடைய மனைவியாக பாஞ்சாலி வைத்து சூதில் ஆடினோம். அந்த சூதில துரியோதனன் ஜெயித்து விட்டார். ஆஹா, என்ன செய்வது என்று கேட்கும் பொழுது எல்லாமே உங்களுக்கு திருப்பி வேணும்னா அதாவது 12 வருஷம் வனவாசம், ஓராண்டு ஐக்காதவரோடு சென்று வர வேண்டும் அப்படின்னா 12 வருஷம் வனவாசம் போயிட்டு வரணும், ஒரு வருஷத்துக்கு அந்நியாவசமாக சென்று வர வேண்டும். இப்படி சென்று வந்தால் நாடு தருகிறேன் என்று சொல்லி ஜெகினி சொன்னான். அதே வார்த்தை கேட்டு நாங்கள் 12 வருஷம் வனவாசம் சென்று 11 வருஷம் முடிச்சிட்டோம். இன்னைக்கு 12வது வருஷம். ஆமா, இருந்து 12வது வருஷம் 11 வருஷ காலமாக காற்றில் கிடைக்கிறது காய் கனி என்று சொல்லக்கூடிய பொருள் நாம் தின்று வந்தோம். ஆனால் இந்த 12வது வருஷத்தில் என்ன இருக்குதுன்னு தெரியுமாப்பா?